श्रीगुरुभ्यो नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. கடந்த காலத்தில் சுமார் 7.5 ஆண்டு காலங்கள் பலவிதமான கவலைகள் கட்டங்களை தாண்டி எதிர்நீச்சலை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக இருந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து மகிழ்ச்சி ஆனந்தத்தை பெறப்போகிறீர்கள். பொருளாதார ரீதியாக இருந்த இடர்பாடுகள் நீங்க போகிறது. கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகப் போகிறது. மாணவ செல்வங்கள் கல்வி என்று சிந்திக்கும் பொழுது குழந்தைகள் தானாக குறிக்கோள்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற வேண்டும். அவ்வாறு தானாக குறிக்கோள்களை பெற முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அவர்கள் தீர்மானங்களை எதிர்கால திட்டங்களை வகுப்பதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்கும் பொழுது அவர்களது எதிர்காலம் அருமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. மாணவர்கள் முன்னேற்றம் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது பலவிதமான சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடிகிறது. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு சரியான வேலை கிடைக்கல, சுமாரா படிக்கக்கூடிய பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல தொழில் கிடைக்கிறது. வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய நிலைகளை பொறுத்தும் தசமஸ்தானம் பாக்யஸ்தானம் லாபஸ்தானத்தை பொறுத்து அவர்களது எதிர்கால பொருளாதார வாழ்வியல் அமைவதையும் ஜோதிட வல்லுநர்கள் உணர்த்துகிறார்கள். ஒரு குழந்தையை பார்த்து அந்த காலத்திலெல்லாம் நீ என்னவாக போற அப்படின்னு கேட்டா உடனே டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னார். அதே சில குழந்தைகளை பார்த்தோம்னா நான் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் டாக்டர் ஆக போறேன் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் டாக்டருக்கு MBBS படிச்சா கூட பிஜி படிக்க வேண்டியிருக்கு. பிஜி படிச்சா தான் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இன்ஜினியரிங் படித்தாலும் அதில் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டச் தேவைப்படுறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது? குழந்தைகளுடைய விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு ஒரு பழமொழி கிராமங்களில் காணப்படும். இந்த குழந்தை எதை நோக்கி பயணிக்கப் போகின்றானோ அதை நோக்கி அவன் எதிர்காலம் அமையும் அப்படின்னு. ஒரு குழந்தையை போய் நீ எதிர்காலத்தில் என்ன ஆக போற அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேட்கிறார். அந்த பையன் பள்ளிக்கு வரும்போது எதிரில ஒரு வேகமா ஒரு வண்டி போறத பார்த்தான். அந்த வண்டி குதிரை வண்டி. அப்ப அந்த பையன் என்ன பண்றான், இன்னைக்கு காலம்பரை ஸ்கூலுக்கு வரும்போது அந்த வண்டியை பார்த்துட்டே வந்தானா அந்த குதிரை வண்டி வேகமா ஓடுறதா, அந்த குதிரை வண்டியில ஓட்டக்கூடியவன் இந்த கையில ஒரு சாட்டையும் இந்த கையில ஒரு கயிறையும் குதிரையினுடைய கயிறையும் வச்சுட்டு வேகமா ஓட்டிண்டு வரானா, அந்த குழந்தை மனசுல அந்த குதிரை வண்டியும் அந்த குதிரை வண்டியை ஓட்டக்கூடிய சாரதியுமாக இருக்கக்கூடிய வண்டி ஓட்டுவோருடைய திருவுருவும் பதிஞ்சிருந்தது. அந்த காலையில அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கான். மதியம் அந்த பள்ளியில ஆசிரியர் நீ என்னவாக போற அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த குழந்தை சொல்றான், நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். ஆசிரியரும் சிரித்து விட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எவ்வளவு சாதனைகளை புரிய வேண்டும் என்று எத்தனை இளைஞர்கள் இருக்கா. ஒரு மாணவன் குதிரை வண்டி ஓட்டுறேன்னு சொல்றானே,
அப்படின்னு ஆசிரியருக்கும் சிரிப்பு வந்தது, சக மாணவர்களுக்கும் சிரிப்பு வந்தது. எல்லாரும் சிரிச்சோன்னே அந்த குழந்தைக்கு வெக்கமா போயிடுது. உடனே தனது தாயிடத்திலே போய், அம்மா நான் என்னவாக போறேன்னு என்னுடைய ஆசிரியர் கேட்டார். இன்னைக்கு காலம்பரை வேகமா போகக்கூடிய ஒரு குதிரை வண்டியை பார்த்தேன். குதிரை வண்டியை பார்த்தோன்னே என்னவா ஆகணும்னு கேட்டோன்னே நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன்னு சொன்னேன். இது தப்பாம்மா அப்படின்னு அந்த குழந்தை அம்மா கிட்ட போய் சொல்றான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தால் அந்த குழந்தையை அடித்திருப்பார்கள், வைத்திருப்பார்கள். ஏன்னா இன்னைக்கு எப்போதுமே கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஓடுது. எதிர் வீட்டு பையனை பார்த்தியா, பக்கத்து வீட்டு பையனை பார்த்தியா, அவன் எவ்வளவு மார்க் வாங்குறான் பார்த்தியா. இந்த மாதிரி ஒப்பீடுகள் நிகழ்த்துவதனாலே ஒரு மாணவனுடைய தனித்தன்மையானது குறைகின்றது. உடனே அந்த தாய் என்ன செஞ்சா, நிச்சயமாக நீ குதிரை வண்டி ஓட்டலாம், உன்னிடத்திலே அந்த திறமை இருக்கிறது அப்படின்னு அந்த குழந்தைக்கு அறிவுரை கூறி ஒரு அருமையான படத்தை காண்பித்து, மகாபாரதத்திலே பகவத்கீதையை உபதேசித்த கண்ணபிரான் குதிரைகளை ஓட்டி அர்ஜுனுக்கு வெற்றியை கொடுத்தார். அதை போல நீ பக்தர்களுக்கு, மக்களுக்கு சேவை புரிந்து அவர்கள் அறிவாற்றல் அறியாமையை போக்கி அறிவு என்ற ஞானத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையே நீ இயக்கப் போகின்றாய் என்று ஆசீர்வாதம் செய்தார். அந்த குழந்தை யார் தெரியுமா? நரேந்திரன் என்று அழைக்கக்கூடிய விவேகானந்தர். ஒரு குழந்தையின் மனதில் இருக்கக்கூடிய எந்த விதமான உணர்வுகளை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், அந்த குழந்தைகளை எவ்வாறு நாம் மோட்டிவேட் செய்ய வேண்டும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்தால் நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். அந்த வகையிலே மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகின்றது. மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு 3-12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தை நோக்கி 26/5/2026 முதல் பயணிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பார்வைகள் உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போறதோ, குரு பகவானுடைய பார்வை எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போறது அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியில நாம் சிந்திக்கலாம். மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசி நாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. சனீஸ்வர பகவான் 3, 6, 11 சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றியை கொடுப்பார். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகள் உங்களது வாழ்க்கையில குரு பகவானுடைய அனுகூலத்தையும் சனி பகவானுடைய அனுகூலத்தையும் சேர்ந்து பெறும்பொழுது நீங்கள் அடையக்கூடிய வெற்றி சதவிகிதம் கூடுதலாவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறதோ, உங்களது வாழ்க்கையில வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. இந்த திருமணம் என்ற சொல்லை நாம் சிந்திக்கும் பொழுது பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான சூழ்நிலைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. இந்த காலகட்டங்களில் குழந்தைகளிடத்திலே சகிப்புத்தன்மைகள் குறைவாக காணப்படுகின்றது. எதையும் சகித்து எதிர்நோக்கி செயல்பட வேண்டும் என்பதை இளைஞர்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே அருமையான வாழ்க்கை துணை நலங்கள் கிடைக்க வேண்டும் என்பதை மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பிள்ளை செல்வம் வேண்டி தவசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். தொழிலில் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் உங்களுக்கு துணை நிற்கும். கடந்த காலத்தில் பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல ஆண்டு காலமாக நீங்கள் முயற்சி பாதையை நோக்கி ஒரே பாதையில் எதை நோக்கி வந்தீர்களோ அந்த வாழ்க்கை பயணம் வெற்றி பெறுவதை சிந்திக்க முடியும். மகர ராசி சார்ந்த பக்த கோடிகள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? 2வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் 8வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும்
அனுகூலமான ஸ்தானங்களாக சிந்திக்க முடியாது. இரண்டாவது ஸ்தானத்திற்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானம் என்று திருப்பெயர்கள் உண்டு. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். மெஷர் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் லெட் இட் இஸ் ஃபால்ஸ். உங்களது வாயிலிருந்து விழக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். எந்த இடத்தில் பேசுகின்றோம், எவ்வாறு பேசுகின்றோம், எவ்வாறு பேச வேண்டும், இவைகளை எல்லாம் சிந்தித்து பேசும் பொழுது உங்களது பேச்சாற்றல் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கலாமே தவிர உங்களுக்கு சோர்வை கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாமே தவிர சோதனையை கொடுக்கக்கூடாது. உங்கள் பேச்சாற்றல் மூலம் பல வெற்றிகள் உங்களை நாடி வர வேண்டும். அதே சமயத்தில் பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இவைகளோடு குடும்பங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும், குடும்பத்தாருக்கு உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் திட்டமிட்டு செய்யும் பொழுது குடும்ப ரீதியான பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்களை சிந்தித்து செயல்படுங்கள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை யோஜனை செய்து தீர்மானிப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். சில சமயங்களில் கோச்சார ஆய்வுகளை செய்யும் பொழுது நமக்கு குரு நன்னா இருக்கார், சனி நன்னா இருக்கார் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகளை மட்டும் மைண்டில் வச்சுண்டு திடீர்னு ஒரு தீர்மானத்தை எடுப்பீள். இந்த கேது பகவான் எப்போதும் திடீர்னு ஒரு மாற்றங்களை கொடுப்பார். வாழ்க்கையில் எதிரே பார்க்காத மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கணும், ஆனால் தடு மாற்றங்களை கொடுக்கக்கூடாது. அப்போ அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் திடீர்னு ஒரு தகவல் வந்தால் கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் எச்சரிக்கை, இவைகளோடு செயல்படுங்கள். பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வியாழக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். அபரிமிதமான மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுத்து இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நல் வாழ்த்துக்கள்.